இதெல்லாம் நடக்காதுன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண. ஆனா இப்போ நம்ம வீட்ல அன்னைக்கு பார்த்ததை விட அறகுறையான துணி எல்லாம் கிடக்குது. உன்னை கேட்டா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் நடிக்கல அபி, நிஜமாவே இது என் ட்ரெஸ் இல்ல, என்ன நம்பு. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள இந்த துணிகளுக்கெல்லாம் என்ன வேலை? எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி தான் இந்த காஸ்டியூம் எல்லாம் கொடுத்து உன் அக்காவை இந்த மாதிரி தைச்சு கொடுக்க சொல்லி சொன்னான். கரெக்டா அந்த டைம்ல நம்ம கடை க்ளோஸ் ஆயிடுச்சுல, உனக்கும் ஆஃபீஸ்ல ஒர்க் லோட் ஜாஸ்தி, அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன் அபி இப்படி பாக்குற? அப்போ இந்த Dress உன்னது இல்ல. அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அபி. ஓன் Dress இல்லனா ஏன் நீ ஒளிச்சு வைக்கணும்? அதுவும் பெட்டுக்கு அடியில கபோர்டுக்கு பின்னால அங்கங்க மறைச்சு வைக்கிறதுக்கு என்ன அவசியம்? யோசி. நிதானமா தெளிவா நான் நம்புற மாதிரி ஒரு பொய்ய யோசிச்சு சொல்லு. பொய்யா? நான் ஏன் அபி பொய் சொல்லணும்? நேருக்கு நேரா உன் முகத்தை பார்த்து தானே பேசிட்டு இருக்கேன். அப்ப ஏன் கண்ணு தடுமாறுது? உன் கால் ஒரு நிலையில. ஓகே அபி, பை. ஆமா, அபி அபிங்கறீங்களே, இந்த பொண்ணு யாரு? நம்ம கம்பெனியோட சீஃப் டிசைனர் அசோக். ஆபீஸ்க்கு போக முடியாதுல்ல, சோ வீட்டுக்கு வர வச்சு டிசைன் பண்ணிட்டு இருக்கான். ஓ, அப்படினாக்க வெட்டி தைக்கிறது, தச்சிட்டு பிக்கிறது, அதானே? இப்படி ஒரு ஆள் உள்ள இருக்கிற தடையும் கூட தெரியல. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, என் கண்ணிலேயே தட்டுப்படல. ஹே வாலு, அபி எப்பவுமே அப்படிதான், ரொம்ப குவைட் டைப். உன்ன மாதிரி இருக்கிற இடத்த ரெண்டா கல்ல மாட்டாங்க. மாமா, வேற ஆள் வந்து அவங்க மூலமா பூஜை நின்று போச்சுன்னா விடக்கூடாது. இந்த பூஜை நடக்கணும். அசோக் சார் நல்லா இருக்கணும். என்னாச்சு அபி, கிளம்பல? இல்ல மேடம், நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி பூஜையை பத்திலாம் கொஞ்சம் தெரியும் மேடம். நான் வேணா கூட இருந்து செஞ்சு தரட்டுமா? ஏய், உன் வேலை டிசைன் பண்றது, அதை மட்டும் பண்ணு. எங்க ஃபேமிலி விஷயத்துல எல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்காத. ஒரு நிமிஷம் இருக்கா அபி, நீங்க சொல்லுங்க. உங்களால பண்ண முடியும்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தோணுதா? பண்ணிடுவேன் சார். பூஜையில ஒரு சின்ன குறை கூட இருக்க கூடாது. இல்ல மேடம், வராது மேடம். வீட்ல மாதிரி ஓட்டுறீங்க, அறிவில்ல? சார், சார் ப்ளீஸ் சார், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை தயவு செஞ்சு இங்கே இறக்கி விட்டுட்டு நீங்க கிளம்புங்க சார். பூசு மாதிரி வண்டி ஓட்டுறாங்க.
அபி பயப்படாதீங்க அபி, எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க அமைதியா இப்ப கண்ணு மூடுவீங்களா? நான் ஒரு பாட்டு போடுவேன்னா நீங்க ரிலாக்ஸ்டா வருவீங்களா? ஓகே? அபி என்ன இங்கே நிக்கிறீங்க? நான் வேணா உங்களை வீட்டுக்குள்ள வந்து விட்டுட்டு வரட்டுமா? சார், வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டீங்களா? நீங்க கிளம்புங்க. அபி எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? சில சமயம் அன்பு கூட கோவமா தானே சார் காட்ட வேண்டியது இருக்கு. அசோக், இது பூஜை. போ, போய் வேஷ்டி கட்டிட்டு வா. அம்மா வேட்டியா? நான் எப்பம்மா வேட்டி கட்டியிருக்கேன்? மங்கள தீர்த்தத்துல குளிக்கணும். அதுக்கு பேண்ட் செட்டெல்லாம் சரி வராது. வாட்? மங்கள தீர்த்தமா? நான் ஆல்ரெடி குளிச்சிட்டேன். அபி ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல சார். அபி அது சார், மங்கள தீர்த்தம்னா மஞ்சள் கலந்த தண்ணி சார். பரவாயில்லையே, பாப்பாக்கு எல்லாமே தெரியறதே. நம்மவாளா? இல்ல சார், எனக்கு கொஞ்சம் படிக்கிற பழக்கம் இருக்கு, அதுல தெரிஞ்சுக்கிட்டேன். அசோக், போ, போய் வேட்டி கட்டிட்டு வா. அம்மா வேட்டியா? ஷோமில் எல்லாம் வந்துருதா? ஏதாவது தேவை இருக்கா? எல்லாம் பேஷா இருக்கு. மாப்பிள, என்ன பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க? நீ என்ன ஆபீஸ் போற மாதிரி பேண்ட்டும் சட்டையும் போட்டு வந்து நிக்கிற? போங்க, போய் வேட்டி கட்டுவாங்க போங்க. அம்மா எனக்கு வேட்டி கட்டிலாம் பழக்கம் இல்ல, கட்ட தெரியாது. பாரு, ஏய், ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு ஆள் நீ வேட்டியை கட்ட தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? வாப்பா, போய் வேட்டியை கட்டு போ. நிறுத்துங்கோ. என்னம்மா பண்ற நீ? அவங்க கையில அம்மன் எதுக்கு கொடுக்குறீங்க? எடுத்துட்டு போய் நீங்களே பூஜை ரூம்ல வைங்கோ. சாமி, அந்த பொண்ணு எங்க சொந்தக்கார பொண்ணும் இல்ல, ரத்த உறவும் இல்ல. அதனால என்ன? ரத்த உறவு இல்லனா குலதெய்வத்தை தொடக்கூடாது. அடிப்பட்டது சகஜமா? அனாமிகா, மாம், அடிப்பட்டது ஜெகனுக்கு. இட்ஸ் ஓகே, கூல். நீ முதல்ல இங்க வா. வாங்க. அடுத்ததாக களத்துல இறங்க போறது என் தங்க மக, என் தம்பி பெத்த சிங்க மக வைசாலி. களத்துல இறங்கு. போலாம். நேரா போ, நேரா போ, நேரா போ. தப்பு 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 தப்பு, பின்னாடி வா, பின்னாடி வா. கமான் வைஷாலி. அவுட். அடுத்ததா களத்துல இறங்க போறது தங்கத்தை பெத்த சிங்கம், தாய் சிங்கம் இந்திரா. போலாம். ரைட்டு. சரி, சிங்கம் தான் போச்சுன்னு பார்த்தா சிங்கத்தை பெத்த தங்கமும் போச்சு. நான் ஆட்டோ பஸ்ஸோ பிடிச்சி வந்துட்டேன் சார். அபி இது கோவமா இல்ல அன்பா? ரெண்டுமே. வாவ், எப்போ இந்த டுவெல் எமோஷன்ஸ் தானா? சினிமானா ஹீரோ டுவெலா இருக்காரு, ஐஸ்கிரீம்ல சாக்லேட் அண்ட் வெண்ணில தான் டுவெலா இருக்கும். அண்ட் இப்போ சாக்லேட்ல கூட. சார் விளையாடாதீங்க சார். நான் டியூவல் எல்லாம் பேசல, சிங்கிளா தான் பேசுறேன். கோவம் கோவம் மட்டும்தான். ஐ சி, செம கோவம் போல இருக்கு. செமையை விட செம கோவம் சார். ஓகே, அப்போ இனிமே ஃபோனில் பேசி எதையும் புரிய வைக்க முடியாது. ஸோ காலை கட் பண்ணுங்க, நான் நேர்லேயே வரேன்.
சார் 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 ஹலோ சார் நான்